இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். உம் வார்த்தையின் பாதையில், வார்த்தை காட்டுகின்ற பாதையில் நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இரத்தத்தால் கழுவும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஹalleluya. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. ஸோ இன்னைக்கு 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல கடைசி சில வசனங்களை தியானித்து நம்ம முன்னாடி செல்வோம். 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல இவர் ஒரு வெற்றி கிடைத்த ஒரு திரும்பி வரும்போது சில பேர் அவர் உதவி செய்கின்றார், உதவி மன்னிக்கின்றார். யாரெல்லாம் மன்னிக்கும் போது ஆன்மீகத்துல வளர்ந்தவர் மன்னிக்கின்றார். அதுக்கப்புறம் உதவி செய்யணுமோ யாரெல்லாம் அவர் நன்றி உதவி செய்தார்களோ நன்றியாக அவர்களை உதவி செய்கின்றார். இந்த கருணையும் நன்றியும் இருக்கின்ற ஒரு உள்ளத்தை கடவுள் தேடுகின்றார். பல நேரத்தில் இந்த கருணையும் நன்றியும் நமக்கு எல்லாமே ஒரே மனிதர்களுக்குள்ள நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. இங்க கடைசியில பார்த்தீங்கன்னா, ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சில குழப்பங்கள் இங்க இருக்கின்றது. 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 40வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா சில குழப்பங்கள். இந்த குழப்பத்தின் ஆவிகள் செய்கின்ற பிரச்சனைகள் அப்சலோம்ல இருந்து தொடங்கி இப்போ இங்கேயும் யார் யூதாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடுவில் வருது. இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல வந்திருக்கின்றது. அது எந்தெந்த விதத்துல வருகின்றது அப்படின்றத நம்ம தியானிப்போம். ஆண்டவர் வழிநடத்தலுக்கு ஏற்றபடியாக வாழ பார்ப்போம். வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 40ல இருந்து 43 வரைக்கும். 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 40ல இருந்து 43 வரைக்கும். படிக்கவா பிரதர்? வாசிங்க. அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றார். கிம்காமு அவரோடு கடந்து சென்றான். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலில் பாதி பேரும் அரசரை கொண்டு வந்து விட்டனர். உடனே இஸ்ரேலர் அனைவரும் அரசரிடம் வந்து, எங்கள் சகோதரர்களான யூதாவினர் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆள்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாய் கொண்டு வந்து யோர்தானை கடக்க செய்தது ஏன் என்று கேட்டார்கள். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலருக்கு மறுமொழியாக, அரசர் எங்களுக்கு நெருங்கியவர், இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன்? நாங்கள் அரசரிடம் ஏதாவது உண்டோமா? அவரிடம் நாங்கள் ஏதாவது பெற்று கொண்டோமா என்றார்கள். இங்க ஒரு பிரிவினை வருகின்றது. யார் முதல்ல இந்த அரும் வாய்ப்பை பயன்படுத்தலாம், அரசரை யாருக்கு இது பண்ணலாம், ஒரு பேர் எடுக்கணும், நான் பெருசு நீ பெருசு அப்படின்ட்டு ஒரு போட்டியை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு பிரிவினையோட நம்ம செயல்படுவது பழைய ஆகமத்தின் ஒரு சிந்தனை அப்படின்றத ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கின்றார். இந்த பாபேல் கோபுரம், இந்த ஆணவத்தின் அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு ஆவியின் செயல்பாடு, இந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், இந்த ஒரு பிரிவினையான ஆவி, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் நம்ம ஒரு பிரிவினை கொண்டு வருகின்ற ஆவியின் செயல் அது அப்படின்னு புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து, கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆவியானவரின் செயல் வழியாக நம்ம எல்லாருமே பெந்தகோஸ்தா தினத்தில் திருச்சபை பிறக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த மனநிலை நமக்கு இருக்கின்றதா அப்படின்னு சோதித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 25ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இருபத்தி இருந்து 29 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால்
இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் அபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆமீன். ஆமீன். அற்புதமான வசனங்கள். எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவுல நம்ம எல்லாரும் ஒன்றிப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் என்று புரிந்து கொள்ளாமல் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தீர்ப்பு அளிக்கின்றோம். அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பலவிதமான நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் நம்ம தீர்ப்பு அளிக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவர்களை வந்து சிறு பிள்ளைகாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஆனா பல நேரத்துல இந்த ஒரு உள்ளம் நமக்குள்ள இல்லை. அப்ப அங்க ஆவியானவர் அங்க செயல்படலை. இந்த பிரிவினையின் ஆவிதான் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரிவினையின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க ஆவியானவருக்கு அங்க இடம் இல்லாம இருக்கின்றது நம்ம உள்ளத்துல அப்படின்னு வந்து சிந்திக்க ஆண்டவர் நீங்க அழைக்கின்றார். மத்தேயு 5வது அதிகாரத்துல தூயதோர் உள்ளம் இல்லாமல் ஆண்டவரை பார்க்க முடியாத ஆண்டவர் நினைவுபடுங்க, மனசை வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். மத்தேயு 5வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. தூயதோர் உள்ளம், அங்க வந்து கடவுளை நம்ம பார்க்க முடியும். நம்ம மற்றவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க செய்யற தவறுகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ஆன்மீகத்தில் நம்மளால வளரவே முடியாது. மத்தேயு 5வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆமீன். இந்த ஆவி, இந்த ஒரு கன்ஃபியூஷன் தருகின்ற ஆவி, இந்த பிரிவினையின் ஆவி வரும்போது பலவிதமான பாஷைகள் இருக்கும். ஆனா ஆவியானவர் வரும்போது ஒரே பாஷை தான். இந்த ஒரு அன்பின் பாஷையில் நம்மளால வந்து மற்றவங்க செய்கின்ற தவறுகளை நம்ம வந்து விட்டு அவருக்கு செய்கின்ற நன்மைகளை நம்ம பார்க்க முயல்வோம். அந்த முயற்சி எடுப்போம். அந்த மற்றவங்களோட நன்மையை நம்மளால பார்ப்பதுக்கு பதிலாக அவர் தவறுகளை பார்த்து அவங்க இந்த மாதிரிதான் செய்வாங்க, அவங்க தீர்ப்பளிப்பது வழியாக ஆவியானவர் அங்க செயல்படுறது நம்ம இடமே கொடுக்கறது கிடையாது. அங்க அன்பின் கனி வளருவதற்கு நம்ம இடமே கொடுப்பது கிடையாது. அங்க ஆவியானவர் செயல்படுவது சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நம்ம சாத்தானின் பிள்ளைகளாக மாறுகின்றோம் அப்படின்னு ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கின்றார். விண்ணுலகத்துக்கு செல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? மத்தேயு 18வது அதிகாரத்துல 1ல இருந்து இது 4-5 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவர் ராஜ்யத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா சிறு பிள்ளைகளாக ஆகாமல் நம்மளால செல்ல முடியாது. மன்னிக்காமல் செல்ல முடியாது. நன்றி உள்ள தாவீதுக்கு எப்படி நன்றி உள்ள உள்ளம் இருக்கின்றதோ அது மாதிரி இல்லாம நம்மளால செல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில நடக்காத விஷயத்தை வைத்து நம்ம வந்து ஆண்டவரையும் சரி மனிதர்களையும் குற்றம் சொல்றது மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வருகின்றது ஒழிய நன்றி உள்ள உள்ளம் வருவது கிடையாது. ஆண்டவர் புகழ்த்துவது கிடையாது, மகிமை செலுத்துவது கிடையாது. மத்தேயு 18வது அதிகாரத்துல 1ல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 18ல 1ல இருந்து 5. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆமீன். ஆமீன். சிறு பிள்ளைகள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கின்றார்கள், மற்றவர்களை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கின்றார்கள் சிந்தித்து பாருங்க. பிரிவினை இல்லாமல், தீய எண்ணம் இல்லாமல் ஒரு மனதோடு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களை வந்து கம்பேர் பண்ணாம ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம எந்த விதத்துல ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம்? நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 9ல இருந்து
12 வரைக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. நம்ம ஒரு ஒவ்வொருத்தரும் வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஆமென். ஆமீன். கிறிஸ்துவே அனைவரில் உள்ளும், அவர் எல்லாரும் உள்ளயும் இருக்காரு, நம்ம அவருக்குள்ள இருக்கின்றோம் அப்படின்றத உணர ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னைக்கு புரிந்து கொள்ள மற்ற எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆண்டவர் எப்படி மதிப்பீடு கொடுக்கின்றாரோ அந்த விதத்துல நம்ம சிந்திக்கணும். அவர் பிள்ளைகள் என்ற ஒரு பெயர்ல வந்து மதிப்பீதை கொடுக்கின்றார். அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். எல்லாரும் இப்போ திருவடி பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எல்லா இனத்திலிருந்தும் ஆண்டவர் ஒருவர், எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா இனத்திலிருந்தும் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு போட்டுரும். மனிதர்கள், ஆண்டவருக்கு ஏற்றபடியான மனிதர்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால யாரையும் நம்ம தீர்ப்பிடக்கூடாது, குறைவாக எடை போடக்கூடாது. நம்ம குறைவாக மனித இயல்புல போடுகின்ற எடை வழியாக அவங்க தான் கடவுள் கண்ணில பெரியவங்களா இருப்பாங்க. யாரையும் வந்து குறைவாக எடை போடக்கூடாது. நாங்க அவங்கள விட பெட்டரு, உங்களை விட இது அந்த அந்த விதத்துல நாங்க இந்த மாதிரி பெட்டரு. ஆனா அந்த விதத்துல வந்து கடவுளுக்கு ஒரு மதிப்பீடே இருக்காது, சொல்ல முடியாது. கடவுள் கண்ணிலையில அதுதான் ஒரு துச்சமாக இருக்கும். நல்லதை மனித இயல்பு சாத்தானோடு சேர்ந்து நம்ம நல்லதை தீமை என்றும் தீமையை நல்லதென்றும் சிந்திக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். அது பழைய மனிதனின் இயல்பு. இந்த உலக போக்கில போகின்ற மனிதர்களுடைய ஒரு இயல்பு, ஆன்மீக ஒரு இயல்பு கிடையாது. ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். பல நேரத்தில் அது நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம இந்த ஆண்டவர் விட்டு பாவம் செய்து விலகி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது இவங்க மட்டும் செய்த ஒரு தவறு கிடையாது. ஷெபா 2 சாமுவேல் 20வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தனித்துவமாக மனிதர்கள் ஒரு சமூகமாக மட்டும் இல்லை, ஒரு பிரிவினை மட்டும் கிடையாது. சில மனிதர்கள் தனித்துவமாக எதிர்ப்பார்கள். ஆனா அத ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு எதிர்ப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் தூண்டுதலால வந்த ஒரு பேச்சா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 சாமுவேல் 20வது அதிகாரத்துல 1வது வசனம் 1ம் 2ம் வாசிக்கிறீங்களா? 1, 2, 2. அப்போது பென்யமின் குலத்தை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்ற எளி மகன் அங்கு இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடம் பங்கு இல்லை, ஈசாயின் மகனிடம் மரபுரிமை இல்லை, இஸ்ரேலரே ஒவ்வொருவரும் உங்கள் கூடாரங்களுக்கு செல்லுங்கள் என்றான். இஸ்ரேல் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியின் மகன் சேபாவின் பின் சென்றனர். ஆனால் யூதாவினரோ யோர்தான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர். ஆமீன். ஆமீன். இந்த பிரிவினையின் ஆவி குடும்பத்திலும் சமூகத்திலும் இருக்கின்றது வரை யார் வேணா எழுப்பி அவன் வந்து சாத்தான் வந்து செயல்படுவதுக்கு அவன் தயாரா இருக்கலாம். ஒரு பிரிவினை கொண்டு வந்து ஆண்டவரின் திருவுளத்தை நடக்க விடாம செய்வதற்காக அவங்க செயல்படுவான். அந்த திட்டத்தை, ஏன்னா அந்த திட்டம் நிறைவேறும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், நிறைவு இருக்கும்ன்றதுக்காக, அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக. எப்பவுமே அவன் வருவது எதுக்காக? சாத்தான் வருவது எதுக்காக? திருடுவதற்காக, நம்ம சமாதானத்தை உள்ளத்திலிருந்து எடுவதற்காக. ஆண்டவரை விட்டு நம்ம ஒரு பிரிவினை கொண்டு வருவதற்காக தான் அவனோட வேலை. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். தாவீது அதுக்கப்புறம் அமாசாவை அழைத்து அவர் ஒரு அற்புதமான ஆவியானவராட இயக்கப்பட்ட ஒரு ஒரு அழைத்ததல் கொடுக்கிறார். போய் அந்த போரிடுவதற்காக அழைக்கின்றார் யூதா நகரத்திலிருந்து. ஆனா அமாசாவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு ஒரு போரிட்டு அதுலயே ஒரு தோல்விதான். இந்த யூத மக்களை அழைக்க போறாரு, ஆனா எல்லாம் ஒன்றும் சரியா நடக்கல. அந்த
கொடுத்த உரிய காலத்தில் செய்ய முடியல. ஏன்னா எந்த பிரச்சனையும் வந்து நுனியில வந்து நம்ம சரிப்படுத்த பார்க்கணும். பல நேரத்தில் இந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலானே வந்து அந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகப்படுதே ஒழிய அது சின்னதாகிறது கிடையாது. ஆனா தாவீது நல்ல ஞானம் இருந்த மனிதனாக இருந்ததுனால உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி 3 நாள்ல நீ அந்த போரிடுவதற்கு ஆளுங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி அமாசாவை அனுப்புகின்றார். ஆனா அமாசா அதுக்கு சரியா செய்யல. அபிஷாயை பயன்படுத்துகின்றார். அந்த நேரம் பார்த்து அவருக்கு இருந்த ஒரு கிருபை, யாரு? யோவாபுக்கு இருந்த ஒரு கிருபை, அவரு கீழ்ப்படியாம இருந்தாலும் அவருக்கு இருந்த கிருபையை வந்து அவரு இது ஏன் வேலை கிடையாது, இனி இது என் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தனியா உக்காராம, இந்த விஷயம் நான் செய்ய வேண்டியது கிடையாது, இன்னொரு ஆள் இது, அது என் பொறுப்பெல்லாம் கிடையாது, நான் என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, இது நம்ம இது நல்லது, இது நம்ம நல்ல விஷயம், தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் போரிடுவதற்கு அவரு அமாசாவோட யாரு அபிஷாயோட சேர்ந்து, ஆனா அப்பவும் அங்க சூழ்ச்சி அவர் செய்கின்றார், அமாசாவை கொலை செய்கின்றார், அது வேற விஷயம். ஆனா போரிடுகின்றார், அங்க ஒரு வெற்றி வருகின்றது. ஒரு பிரிவினைக்கு பதிலாக அங்க ஒரு வெற்றி வருகின்றது. அங்க எல்லாரும் சேர்ந்து ஆவியானவர் அங்க அப்பவும் வந்து சில பிரச்சனைகள் ஏன்னா அவர் ஒரு ஆன்மீக மனிதன் கிடையாது. அதான் இங்க மெயின் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜோவாபு பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம பல நேரத்துல ஆண்டவருக்கு மாறாக பல செயல்கள் செய்வோம். சில நல்லதும், ஆனா பல விஷயங்கள் தீய விஷயங்கள் நம்ம செய்வோம். இதுதான் ஆன்மீகத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் இந்த ஆன்மீகம்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, எனக்கு தேவை கிடையாது, மனித நியங்கள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சுயமா வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, சுய சிந்தனை அப்படின்னு சொல்லி. அது மிக ஒரு தவறான ஒரு எண்ணம், மிக தவறான எண்ணம். இந்த எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பது யார்? எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பது யார்? சமூகமா? சிந்தித்து பாருங்க. ஒரு தூய்மையான ஒரு சக்தி தான் வந்து அந்த முடிவு எடுக்கணும். ஆண்டவருக்கே தான் அந்த தூய்மை உள்ளது. நம்ம உள்ளங்கள் எல்லாம் வந்து அசுத்தத்தால, பாவத்தால கலங்கமா இருக்கின்றது. அதனால நம்ம பாவத்தை விரும்பி நடக்கின்ற மனிதர்களாக இருக்கிறதுனால எது நமக்கு ஏற்றதோ நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது சரி, அது தவறு கிடையாது அப்படின்னு யோசிக்கிறோம். ஜோவாப் இங்க வந்து சில நல்லது செய்தாலும் சரி, அதுலயும் வந்து அமாசாவை தேவையில்லாம வந்து அவர் கொலை செய்கின்றார். திருப்பி இங்க ஒரு சூழ்ச்சியை வைத்து அவர் கொலை செய்கின்றார். அதான் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற ஆளை வந்து விபிலியத்துல போட்டிருக்கான், அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி. அவன் முட்டாள், அவன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவன் முட்டாள். அவன் எது சரி எது தப்புன்றது அவங்களுக்கு எப்படி புரியும்? எந்த விதத்துல வந்து அது அவங்க புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். சில நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த நியமங்கள் இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கட்டளைகளை பிறப்புகின்றார். இப்போ வந்து ஏன்னா ஹோமோசெக்சுவல் வாழ்க்கை வந்து தவறு கிடையாது, அது அவங்க பிறந்ததுல இருந்து வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள். அதனால அவங்களால மாத்திக்க முடியாது, அவங்க அந்த மாதிரி வாழட்டும் அப்படின்னு சொல்லி பல தவறான இது மட்டும் இல்லைங்க, பல தவறான எண்ணங்கள் இருக்கு. குழந்தைங்களையும் வந்து தவறா பார்க்கின்ற கண்ணோட்டத்துல இருக்கின்ற மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அது பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி நடந்தா சரியாகுமா? குழந்தைங்களோட தகாத முறையில வந்து பழகின்றவர்கள் இருக்கிறாங்க, அது சரின்னு சொல்ல முடியுமா? அவங்க பிறந்ததுல இருந்தே அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எது சரி எது தவறுன்னு கடவுள் வார்த்தையில வந்து தெளிவாக அவர் வந்து போட்டிருக்கிறார். அதுக்கேற்றபடியாக நடக்க வேண்டியது நம்ம கடமை. நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். அதுக்கு பாவத்திற்கு அதுக்கு வினை நம்ம வந்து அனுபவிப்போம். இந்த சமூகத்துல இந்த பாவம், இந்த ஒரு மன சேர்க்கை, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியனிசம் அதெல்லாம் வந்து செய்கின்ற மனிதர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனம், அது ஒரு மென்டல் இஷ்யூ. அது பிறக்கும் போது எப்படி இருங்க, பல பேர் நான் வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அவங்க வாழ்க்கையில பார்த்து அவங்க வந்து சிறு வயசுல அவங்க வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதனால இந்த வருகின்ற பிரச்சனைகள் நான் அதிகமா பார்த்திருக்கேன். சில பேர் வந்து மற்ற கடவுள்களுக்கு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால சில இந்த எண்ணங்கள்
அந்த மாதிரி வந்திருக்கின்றதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பல பேர் இது மாதிரி கவுன்சிலிங் பண்ணுறது ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயங்கள் வழியாக சொல்கிறேன். இன்னும் அதிகமான வேற வழிகள் இருக்கலாம். எது எதனால இப்படி வருதுன்றது காரணங்கள் பல இருக்கலாம். ஆனா முக்கியமானது ஆண்டவருக்கு இது இது என் மனித நியம் போதும், ஆண்டவரோட வார்த்தை எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம். எனக்கு ஒரு வழிநடத்தல் தேவை கிடையாது. எது சரி தப்பு அப்படின்றது இந்த கவர்மெண்ட் சொன்னா போதும்ன்றது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். அதை நம்ம வந்து மிகப்பெரிய இன்னும் அதிகமான தவறுக்கு, இன்னும் அதிகமான பாவத்திற்கு நம்ம கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். முக்கியமா ஜோவாபு இந்த கடவுள் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார். அதனால அந்த நேரத்துல அவருக்கு என்ன சரின்னு பட்டுதோ அது செய்வார். அவ்வளவுதான். இந்த நேரத்துல வந்து தாவீது அதுக்கு ஒரு வழிநடத்தலாம் கொடுக்கல. சில விஷயங்கள் நல்லது செய்யறான், ஆனால் பல விஷயங்கள் அவர் தவறாக செய்து அவர் இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்கு போய்கிட்டு இருக்கிறார். இதோட இந்த எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாத மனிதர்களோட பிரச்சனைகள் இன்னும் சோலமன் ராஜாவாக ஆகும்போது நீங்க கவனிப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். இதோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றது இன்னும் அதை ஆழமா தியானிப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஷெபா ஆண்டவர் ஆவியானவருக்கு மாறாக அவரு கடவுள் கிட்ட கேட்டு அவரு தாவீதுக்கு எதிராக போரிடல. தாவீது ராஜாவா வேணாம் அப்படின்னு சொல்லல. அவர் தனியா அவர் சுயநலமா முடிவு எடுக்கிறாரு. அவரும் கடவுள் இல்லாத ஒரு மனிதன், சுயநலமா முடிக்கிறாரு. அவர் கடைசியில வந்து அழிவுக்கு அவர் செல்கின்றார். கடவுள் மாறாக அவர் திருவுளத்துக்கு மாறாக செயல்பட்டால் உறுதியாக பிரச்சனையில போய் முடியும். அது முக்கியமா நம்ம ஒரு வசனத்தை வந்து தியானித்து அடுத்த விஷயத்துக்கு நம்ம செல்வோம். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15-17. ஏன் இந்த கடவுள் திருவுளத்துக்கு மாறாக நம்ம பல நேரத்துல செயல்படுகின்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு மேலையும் பிதா மேலேயும் அன்பு இல்லாதனால, உலகத்துக்கு மேல அன்பும் பிதா மேல அன்பு இல்லாதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15-17 வாசிக்கிறீங்களா? உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்று நிலைத்திருப்பார். ஆமேன். ஆமேன். அடுத்த ஒரு விஷயம் நம்ம தியானிக்க போறது என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் தியானிக்க போறது 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 1வது வசனம். 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 1வது வசனம், 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். தாவீதின் காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார். கிபெயோனியரை சவுல் கொலை செய்ததன் காரணத்திற்காக அவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் இரத்தப்பழி உள்ளது என்றார் ஆண்டவர். அரசர் கிபெயோனியரை அழைத்து பேசினார். கிபெயோனியர் இஸ்ரேலை சார்ந்தவர் அல்ல, அவர்கள் எமோரியருள் எஞ்சியவர். இஸ்ரேலர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தின் காரணமாக சவுல் அவர்களை அழிக்க முயன்றார். தாவீது கிபெயோனியரிடம், உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன களுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆமேன். ஆமேன். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துக்கு செல்வதற்கு முன்னாடி, ஏன்னா இந்த சொன்ன விஷயமும் சரி, இப்ப வரப்போற விஷயமும் ரெண்டும் கொஞ்சம் ஒற்று போகின்ற விஷயங்கள் தான். நம்ம கண்ணிலையில எது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம செய்யும் போது, நம்ம ஆதாம் ஏவாளை போல் இந்த மரத்துல இருந்து கனியை எடுத்து நம்ம கண்ணுக்கு அது நல்லதாப்படுது, நம்ம சாப்பிட்றோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம செய்யும் போது வாழ்வின் மரத்திலிருந்து நம்ம வந்து உண்ணுகின்றோம் அப்படின்றத ஆண்டவர் உணர அழைக்கின்றார். ஆவியானவரால் இயக்கப்படும் போது மட்டும்தான் நம்ம கடவுளின் பிள்ளைகள். அப்பதான் அவரோட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்பதான் நம்ம அவருக்கு கீழ்ப்படுகின்றோம் அப்படின்றத உணர்றோம். இங்க சவுல் வந்து அந்த மாதிரி மனிதனா இல்லை.
இந்த மக்களின் கண்ணு இல்ல எப்படி நல்லா இருக்கும், இஸ்ரேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் அவர் வந்து பிடிச்சிருந்ததுக்கு, அதனால போய் கிபியோன் மக்களை வந்து அவர் கொலை செய்கின்றார். ஆனா ஜோஷுவாவின் புத்தகத்துல இஸ்ரேல் மக்களுக்கும் கிபியோன் மக்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. கடவுளின் நாமத்துல வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தீங்கும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதையும் மீறி அவர் வந்து நான் வந்து பெரிய ஆளு, அமலேக்கருக்கு எதிராக நீங்க போரிட்டு அழிக்கணும்னு சொன்னதை அவர் செய்யல. கடவுள் சொன்னதை அவர் செய்ய மாட்டாரு. ஆனா அவருக்கு பிடிச்சிருக்கிறத அவர் செய்யறாரு. இவருக்கும் வந்து கடவுளை வந்து பேருக்கு தான், எல்லாரும் பேருக்கு தான் யார் சவுல். ஆனா உண்மையாக ஆழமாக விஷயத்துல வந்து மனிதர்களுக்காக, மற்ற மனிதர்களுக்காக வாழ்கின்ற மனிதர்களாக இருந்தார் அவர். அதான் மிகப்பெரிய பிரச்சனை. மற்ற மனிதர்களுக்காக வாழும்போது நம்ம இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்கு நம்ம செல்லுவோம் அப்படின்றத ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கின்றார். மனிதர்களுக்காக வாழும்போது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஆன்மீக ஒரு வழி நடத்துதல் கொடுக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்றார். ஒரு 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 தீர்க்க தரிசனம் வந்தது. என்னன்னா, ஒரு சப்பாத்தியில ரெண்டு சைட்லயும் வந்து எரிஞ்சிருக்கு. அதோட அர்த்தம் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும். ஆண்டவர் சொல்ற ஒரு வெளிப்படுத்தல் என்னன்னா, இந்த நபர் வந்து மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களுக்கு பிடிக்கும், நல்ல விதமா அவங்க கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. மற்ற ஃப்ரெண்டை பத்தி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மற்ற ஃப்ரெண்டை பத்தி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க பேசுவாங்க. இந்த ஃப்ரெண்டு கிட்ட இங்க வந்து பத்தி வைக்கிறது, அங்கேயும் போய் பத்தி வைக்கிறது. 2 பேர்கிட்டையும் நல்ல பேர் வரணும். கடைசியில 3 பேருக்கும் சண்டையா முடியும். 2 பேர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி 3 பேருக்கும் அது சண்டையா தான் முடியுது. ஒரு பிரிவினையின் ஆவி அங்க வந்து செயல்படுகின்றது. அங்க வந்து ஒரு ஒன்றிப்பு வருவது கிடையாது. இந்த மாதிரி பல சாபங்கள் சவுல் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் வாங்கி வச்சிருந்தார். அது வந்து அவர் ராஜாவா இருந்தனால இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த சாபம் வந்து இருந்தது. அவர் செய்த தவறுனால இஸ்ரேல் மக்களுக்கு, ஏன்னா போரிடுவது எல்லாம் இஸ்ரேலர் தான், வேற யாரு? இவங்களுக்கு எதிராக போரிட்டது, இவங்களை அழிச்சது யாரு? இஸ்ரேல் மக்கள் தான். அந்த சாபங்கள் அவங்க நேரிடுறாங்க. பல நேரத்தில் இந்த மற்றவர்களுக்காக இந்த செயல்பட்டு ஆண்டவருக்காக செயல்படுவது வழியாக அல்லாம மற்றவர்களாக நம்ம செயல்படுவது வழியாக பல பிரச்சனைகளை நம்ம உள்ளாகின்றோம். கொலோசியர் 3வது அதிகாரத்துல 23, 24 வாசிங்க. எது செய்தாலும் கடவுளுக்கு செய்யற மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்பவும் மனிதர்களுக்காக வேலையில இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்காக நான் வேலை செய்யறேன் அப்படின்ற விதத்துல நம்ம வேலை செய்யணும். மனிதரை சிந்தி நம்ம ஒரு வேலையும் செய்யக்கூடாது. வாசிக்கிறீங்களா? கொலோசியர் 3வது அதிகாரத்துல 23, 24. 23, 24. நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளை மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக வேலை செய்யுங்கள். ஏனெனில் ஆழ்வார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயணியை கைமாறாக அளிப்பார். ஆமீன். ஆமீன். எங்க செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்காக நான் செய்கின்றேன் அந்த எண்ணத்தில் நம்ம செய்யணும். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் மனிதர்களோட நல்ல எண்ணத்தை எடுக்கணும் பாருன்னா ஆண்டவர் தான் இல்ல, நான் கடவுளின் வந்து ஊழியனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனவா இருக்கவா பார்க்கிறேன். நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனா இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனா இருக்க முடியாது. ஆமேன். ஆமேன். சவுலை போல் மனிதர்களுக்காக வாழ்கின்ற மக்களாக அல்லாமல், மனித நேயம் மட்டும் போதும் நினைக்கிற மக்களாக அல்லாமல், கடவுள் வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழ்கின்ற மக்களாக இருக்கணும். பாரபட்சம் பார்க்கின்ற மக்களாக, இந்த சிறு பிள்ளைகளை போல் இயேசு கிறிஸ்துவை அனைவரிலும் அவங்க செய்கின்ற நன்மையை பார்த்து நடக்கின்ற மக்களாக வாழ ஆண்டவரின் கிருபையை நாடுவோம். இயேசுவே, உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நான் பல விதத்துல நான் நடந்தது கிடையாது. பல சாபங்கள் அது வழியாக பல
தவறுகளை செய்து உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றேன். எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும். கலாத்தியர் 2 பிலிப்பியர் 2:2 வைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த ஒரு மனதோட நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இருக்கின்ற மனிதர்களாக, உங்களுக்கு வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழ்கின்ற மனிதராக இருக்க ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாகும், எங்களை விடுதலை தாரும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. God bless you. Have a nice day.